முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः. ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः. भद्रं पश्येमाक्षिभिर्यजत्राः சொல்லுங்க. பஷ்யம் 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 அக்ஷம் யஜத்ராஹ. சேர்த்து சொல்லும்போது பாருங்க. பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி மாக்ஷர்பி பத்ரம் பஷ்யமாக்ஷர்பி பஷ்யம் மாக்ஷர்பி யஜத்ராஹ. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिः यजत्राः स्थिरैरङ्गस्तुष्ट्वा यशेम हि देवहितं यदायुः. அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் சர்வாகால ஸ்ரவ்வாகான்னு சொல்லணும். இங்கே ஒரு இடத்துல சர்வாகான்னு சொன்னீங்க, அதை மாற்றணும்னு நினைக்கிறேன். நீங்கள் படிங்க, நான் திரும்ப சொல்ல சரி பண்ணிக்கிங்க. நீங்கள் முதல்லேருந்து படிங்க. ஓம் பத்ரம் கர்ணேபிः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षिभिः यजत्राः स्थिरैरङ्गस्तुष्ट्वागुंसनोभिः विषेम हि देवहितं यदायुः. ஸ்ரவ்வாக சர்வாகல ஸ்ரவ்வா இஸ்ர ஸ்ரேயஸ்ன்னு சொல்கிறோம்ல, சிரவணம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்ரவ்வாக. ஓம் சாந்தி. இடையில ஆரம்பத்தில் கரெக்டாக இருந்துச்சு, இடையில அந்த தமிழ் எழுதி நான் அப்புறம் விட்டேன்ல இடையில. நாம் இப்போ நீங்கள் பாடுங்கன்னு அதில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்க. வேறு ஒன்று உங்கள் சௌகரியத்துக்கு கொஞ்சம் மந்திரத்தை உடச்சி வளைச்சி. சரி, இப்போ சரியாயிடும். நாளைக்கு இன்னொரு வாட்டி கரெக்ட் பண்ணால் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்ஸ்கிருதமே தெரியாதவங்க சம்ஸ்கிருதத்தில் ஒரு சாந்தி பாடம் பாடுறீங்கன்னு அதுவே பெரிய சாதனை. அப்படி தான் என்ன நான் பார்க்குறேன். சரி, இப்போது இன்றைக்கி நாம் இந்த ராமபூர்வத்தாபினி ஃபுல்லாக கர்மகாண்டம். அவங்க வலியுறுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, ராம மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கன்னு ஜபயோகத்தை வலியுறுத்துகிறாங்க. அதோட யந்திரங்களை பூஜையில் பூஜிக்க சொல்கிறாங்க. அந்த யந்திரங்களை எப்படி தயாரிக்கணுங்கிறத சொல்கிறாங்க. யந்திரங்களில் எத்தனை தேவதைகள் அங்கங்கள் வகிக்கின்றன அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது ஞானகாண்டத்துக்கு நேர் விரோதமானது. இருந்தாலும் உபனிஷத்தில் இருக்கிறதுனால அடியன் பழக்கம் எப்பயுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு ஆகிடும். இப்போ திடீர்னு ஒரு 40-50 மந்திரம் 60 மந்திரம் என்னவாயிடுச்சு, இடையில் கர்மகாண்டம் வருது. பக்தியாக இருந்தாலும் ஏற்றுக்கலாம், இது பக்தி தான். பக்தியில் இந்த கொஞ்சம் இன்டீரியராக போகிறாங்க. இன்டீரியர்னால் யந்திரங்கள் தயாரிக்கிறது, அதில் மந்திரங்களை பயன்படுத்துறது, அதில் ஜபிக்கிறது. அதனால் பெரிய பலன் உண்டு. ஆனால் நமக்கு அது தேவையான நம்ம பிரம்மத்தையே பிடிக்கிறோம். இந்த டெம்பரவரி பலன்கள் தைத்திரிய உபநிஷத்தில் ஸ்வர்க்கத்தை பற்றி நச்சிகேதனுக்கு சொல்லுவாங்க. இங்கே வந்து முதுமை கிடையாது, எப்போதும் சந்தோஷம், பயம் கிடையாது, உடம்பு கெட்டு போகாது, இப்படிலாம் நிறைய இதெல்லாம் சொல்லுவாங்க.
எல்லாத்துக்கும் பலன் உண்டு, ஒன்றுக்கு பலன் உண்டு. அந்த பலன் என்னது, அதெல்லாம் வேண்டான்ருவாங்க கடைசியில். இதெல்லாம் டெம்பரவரி, அவனுக்கு தெரியுது. இப்போ நமக்குள்ளே நம்ம சிரவணம் பண்ணுறது, நம்ம கேட்குற வார்த்தைகள் நம்ம உயிரோட இரண்டரை கலக்குதுங்கிறது இல்லையா, அது புரியுது அவங்களுக்கு. நான் அடியேன்னு சொல்லக்கூடிய வார்த்தை உங்கள் உயிரை தொட்ட வார்த்தை, அது விடாது அந்த வார்த்தையை. நீங்கள் மறந்தாலும் அது மறக்காது. சொன்னல காது இல்லாமல் கேட்கும், கண் இல்லாமல் பார்க்கும்னு, அதுதான் விழிப்பு நிலை. அதை நீங்கள் அறிய அறிய அதுக்குள்ளே நுழையிறீங்க. அறிய அறிய கேட்க கேட்க அதை அடையிறீங்கன்னா எப்படி அடையிறீங்கன்னா, இப்போ சாமானியன் ஒரு சம்சாரி வந்து இந்த பார்க்குறது எல்லாத்தையும் சத்தியம் நம்புகிறான் இல்லையா, இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொன்னால் நீங்கள் யாருமே ஏற்றுக்க மாட்டீங்க. இதோ தான் இருக்க, என்ன எப்படி பொய்ன்னு சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் கேட்குறோம், உண்மைதானம்பிங்க. இருக்கிறதெல்லாம் இருக்குது, அப்புறம் இருக்காது. இங்கே இருக்காதுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி ஏன் போகிற அப்படிங்கிறது தான் வேதம் சொல்கிறது. வேதாந்தம் சொல்கிறது என்னன்னா, வேதம் எல்லாத்தையும் இருக்காது பின்னாடி போன்னு சொல்லும். வேதாந்தம் ஞானகாண்டம் இதெல்லாம் டெம்பரவரியாக இருக்கும், அது பின்னாடி போய் நடுத்தர நிற்காத. பலன் இப்போ நீங்கள் சொர்க்கலோகத்துக்கு போகிறீங்க, சொர்க்கலோகத்தில் நீங்கள் இந்த பூலோகத்தில் அனுபவிக்க வேண்டிய மது மாது சூது ரம்பா ஊர்வசி மேனகா சொர்க்கம் அது இது டான்ஸ் பப்ஸு எல்லாம் இருக்குது, நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அது எதனால் வரைக்கும்னா புண்ணிய சீனே மத்திய லோக, அங்கே நீ நிரந்தரமாக இருப்ப, உனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னால். இப்போ நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம், இந்த பூலோகத்திலேயே சொர்க்கத்தை பார்க்கணுன்னு நினைக்கிறோம். தப்பு இல்லை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு அறிவு வேணும்ல. இப்போ நம்ம 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 இந்த ஸ்டைலே வே ஆஃப் இந்த டீச்சிங்கே என்னான்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லாத்தையும் அனுபவி, உன்னை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் முதல்ல எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமோ அதை பண்ணிவிட்டு அதை பண்ணுங்கிறோம். இப்போ நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், எப்போ வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட் ஹாஃபில் நீ வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுக்கிட்டால் தான் செகண்ட் ஹாஃபில் நீ என்ஜாய் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஹாஃபில் என்ஜாய் பண்ணணும்னு நினச்சின்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் இப்படி இதை ஃபவுண்டேஷனுக்காகவே என்ன பண்ணிட்டோம், வாழ்நாள் ஃபுல்லாக ஓட விட்டுரும். நீ +2க்குள்ளே ஒரு பொசிஷனுக்கு வரலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் 10லேருந்து 20 ஆண்டுகள் நீ ஒரு பொசிஷன் வர்றதுக்கு ஆகிடும். ஏன்னா அப்போ +2 விட்டவங்களை கேட்டு பாருங்கள், டைவர்ட் பண்ணி விட்டுரும் இல்லையா. ஏதாவது ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல் கோர்ஸை நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அதுதான் உங்கள் டேலண்ட்டுக்கான அங்கீகாரம். அதை நீ இந்த 12, 17, 18 வயசுக்குள்ளே நீ அதை பண்ணிடணும். அப்புறம் 10 ஆண்டுகள் நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ 18, 28, 30 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் இல்லையா. அடுத்த 30 ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். 60 வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு பையை தூக்கிட்டு சோத்து மூட்டையை கட்டிக்கிட்டு அலைய வேண்டியது தான். அதுதான் பேரண்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சாமானிய ஸ்டூடெண்ட்டு அதை உள்வாங்கிறதில்ல. கொஞ்சம் விவரம் உள்ள பகுத்தறிவு உள்ள ஸ்டூடெண்ட்டாக இருந்துச்சுன்னா, பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு இருந்துச்சுன்னா, அது என்ன பண்ணும், அதை உள்வாங்கும், அதை செயல்படுத்தி பார்க்கும். புரியுதா. இதெல்லாம் இருக்கிறத எடுத்து காட்டுறது ஒரு பேரண்ட்டு. ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ, அதாவது டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷனோடு நிறுத்திக்கணும். அதான் நல்ல பேரண்ட்டுக்கு அழகு. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது, இதெல்லாம் இப்படி இருக்குது, இதில் போனால் இது வரும், இது போனால் அப்படின்னு வரணும். உனக்கு தெரியலைன்னா தெரிஞ்சவங்கள்ட்ட அழைச்சிட்டு போய் காமிச்சு அறிமுகப்படுத்தி விடணும். அதோடு நிறுத்திக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ராமபூர்வதா ஆப்பின் உபநிஷத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே என்ன தான் இருக்கு, அந்த முன்னாடி நரசிம்ம பூர்வத்தா உத்தரத்தான்னு 2 உபநிஷத்து பார்த்தோம்ல, அதில் கூட பின்னாடி செகண்டில் வந்து கொஞ்சம் வேதாந்தம் வந்துச்சு. இதுலேயும் அதே மாதிரி தான் வருது. இன்றைக்கி நேற்று 3 நாளாக வந்து விசாரம் இல்லாத கிளாஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்கு. சரி, இந்த மந்திரங்களை ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறத தமிழ் பண்ணிவிடுவோம். ஒரு நாளைக்கு விசாரம் இருந்தால் ஒரு மந்திரமே 1 மணி நேரம் போயிடும். விசாரம் இல்லைன்னா குறைஞ்சது 20 மந்திரம் பார்க்கலாம். அரை மணி நேரம் கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அதை உங்களுக்கு புரிய வைக்கலான்னு முயற்சி பண்ணுறேன். இதில் என்ன நீங்கள் கேட்குற இந்த ஆடியன்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாமே வெளியிலேருந்து கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு பிரம்மானுபூதியை அடையணும்னு சொன்னால் முதல்ல ரொம்ப 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 சகிப்புத்தன்மை வேணும். நீங்கள் சிந்திக்கிற மாதிரி நாங்கள் சிந்திக்க முடியாது.
நீங்கள்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இருக்காது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆடியோ கேட்டிருந்தா கூட ஒரு பாயிண்ட் கூட கிடச்சிருக்காது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனால் என்ன பண்ணுறோம்? ஃபோக்கஸ் பண்ணுறோமா இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், வலியுறுத்தி சொல்கிறேன். டிஎனுடைய எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு முக்தி கொடுக்கும். டிஎனுடைய எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு முக்தி கொடுக்கும். அந்த வார்த்தை எப்போ வரும்னு நம்ம கையில் இல்லை, அது இறைவனாச்சு நீங்களாச்சு. நம்ம மூலயமா உங்களுக்கு யாருக்கு எப்போ எதை செய்யணுமோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராக்ரெசிவாக இந்த 6 தத்துவங்களை தீர்க்ககால நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியன்னு ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்போ அவங்க நாள் இல்லாமல் போயிடும். இந்த வார்த்தை வருது இல்லை, இந்த வார்த்தை உங்களுக்கு அர்ஜுனனுக்கு மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணுறப்ப அவங்க யுத்த காலத்தில் இருக்கிறான். அவன் வயசு என்ன தெரியுமா? 96. அந்த காலத்துல எல்லாம் 120, மினிமம் 120, 200 வரைக்கும் போயிருக்காங்க. அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது வயசு 96, யுத்தம் பண்ணும்போது 96 அவனுக்கு. அது மாதிரி இல்லாமல் காலம் டைம்லாம் இல்லாமல் எப்போ வேணாலும் எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு என்ன பண்ணால் இப்போ அடியன் காத்துட்டுருக்கேன். அந்த மாதிரி சுவாமிகிட்டே இருந்து இருக்க அந்த மாதிரி வார்த்தை என்ன சொன்னு சொல்லி அக்கிருத்தம்ங்கிற ஒரு வார்த்தை தான் வேதாந்தத்துக்குள்ளே அடியன் காலெடுத்து வச்சது காரணம். திருவண்ணாமலையில் அக்கிருத்தம்ங்கிற வார்த்தை உபதேசமாச்சு. அந்த வார்த்தை தான் இன்றைக்கி 1600 ஆடியோவை பேச வச்சுது. அதுபோல் எந்த வார்த்தை எப்போ வரும், எப்படி எந்த கதவை எப்போ திறப்பாருன்னு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? சின்சியராக நம்பிக்கை இழக்காமல் ஸ்ரத்தையாக ரொம்ப 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 சகிப்புத்தன்மையோட என்கிட்ட யார் வந்து வேதாந்தம் கேட்டாலும் இதை தான் சொல்லுவேன். நீங்கள் சங்கரர் ஆடியோலேருந்து வாங்க, கீழேருந்து வாங்க, ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஆடியோ முதல்ல கேளுங்க, மெதுவாக கேளுங்க, ரொம்ப சகிப்புத்தன்மையோடு கேளுங்க. தெரிஞ்ச விஷயந்தானேன்னு அலட்சியப்படுத்தாதீங்க. தெரிஞ்ச விஷயத்துலேருந்து தெரியாத இதுக்கு எப்போ யாருக்கு எந்த கதவு திறக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம அந்த கதவை திறக்கணுன்னு தானே முயற்சி பண்ணிட்டுருக்கோம். அதனால் சகிப்புத்தன்மை. அதுக்கு தான் அவனை பார்த்தான்னு கூப்பிட்றாரு. யாரை? அர்ஜுனனை பார்த்தான்னு கூப்பிடுவார். அவருக்கு பேர் பார்த்தசாரதின்னு ஒரு பேர் இருக்குது மகாவிஷ்ணுவுக்கு. எதுக்கு பார்த்தனுக்கு சாரதி? பார்த்தனா என்ன அர்த்தம்னு சொன்னால், அது குந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பூமி தத்துவம். பூமி தத்துவங்கிறது என்னது? பொறுமையும் சகிப்புத்தன்மையும். பொறுமைனா என்னது? பொறுமையானது நிதானமாக இருக்கிறது. சகிப்புத்தன்மையானது துக்கத்தை தாங்கிக்கிட்டே இருக்கிறது. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நல்ல சிஷ்யன் இப்படி தான் இருக்கணும். காலம் போதே நேரம் போதே இந்த ஆடியோ கேட்டோம், இந்த ஆடியோவில் ஒன்றுமே இல்லை அப்படி நினைக்கவே கூடாது. இது ஒரு பெரிய யாகம், ஒரு பெரிய யஜ்யம். வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம செய்யணும்னு இன்டென்ஷனாக இருந்தாலும் சுவாமி என்ன நமக்கு உணர்த்துகிறாங்களோ அதுதான் உங்களுக்கு உணர்த்த முடியும். நீங்கள் 100 ஆடியோவில் கேட்டு ஒரு விஷயத்தையும் கேதர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் 101வது ஆடியோ என்ன பண்ணிடும்? உங்களை தூக்கி விட்டுரும். 100 ஆடியோனுடைய பலனை அந்த ஒரு ஆடியோ கொடுத்துரும். நீங்கள் கேட்குறதான் உங்கள் வேலை, கடமையை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். பலனை இறைவன் கொடுப்பான். அது எல்லா விஷயத்துலையும் அது பொருந்தும். புரியுதா? இப்போ பார்த்தா எதுக்கு சொல்கிறதுனா, நீ சகிப்புத்தன்மையோட இருக்கக்கூடிய குந்தியினுடைய மகனேன்னு அர்த்தம். சகிப்புத்தன்மையும் பொறுமையும். அதே மாதிரி சிவசூத்திரத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, பைரவா உத்தியம் பைரவான்னு சிவசூத்திரத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. சிவசூத்திரம்னு கேள்விப்பட்டீங்களா? எல்லாமே வேதாந்தம் தான். நீங்கள் நம்ம பக்தியில் பார்த்தாலும் ஞானத்தில் பார்த்தாலும் யோகத்தில் பார்த்தாலும் வேதாந்தம் தான் எஞ்சி நிற்குது. அதை நம்மளுடைய ஞானிகள் முன்னோர்கள் ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மறைச்சிருக்காங்க. யார் எந்த ஸ்டைலில் போகிறாங்களோ, பக்தியில் போறியா அது வழியாக தூபம் காமிக்கிறது எதுக்கு, தீபம் காமிக்கிறது எதுக்கு, நைவேத்தியம் பண்ணுறது எதுக்கு, பிரதட்சணம் பண்ணுறது எதுக்கு, நமஸ்காரம் பண்ணுறது எதுக்குன்னு சொல்லுதா? என்னத்தை சொல்லுது? ஞானத்தை தானே சொல்லுது. தூபம் காட்டுறது குருவை தேடு, தீபம் காட்டுறது ஞானத்தை வாங்க அவர்கிட்டேருந்து, நைவேத்தியம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாகணும், பிரதட்சணம் ஆனந்த அனுபூதி பெறணும், அப்புறம் நமஸ்காரம் வந்து அகம்பிரமாஸ்மி உணர்வோட வாழ்க்கை நடத்தணும், ஜீவன் முக்தனாக வாழ்க்கை நடத்தணுங்கிற தத்துவத்தை தான் இந்த சூக்ஷ்மமாக மறைச்சி வச்சுருக்காங்கன்னு மந்திரம் சொல்லுது, நம்ம பார்த்துருக்கோம். அதுபோல் எந்த ஆடியோவையும் நீங்கள் வந்து
அது எவ்வளோதான் போர் அடித்தாலும் சரி, எவ்வளவு விஷயமே இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் பூரணமாக கேட்கணும், சகிப்புத்தன்மையாக கேட்கணும். இதெல்லாம் நோட்டட். இந்த பாயிண்டில் என்ன ஆகுது, இந்த நீங்கள் கொடுத்துருக்க சிரவணத்துக்கான கொடுத்துருக்க நேரமும் உழைப்பும் என்ன பண்ணோம், இறைவன் என்ன பண்ணுறான், நோட் பண்ணிக்கிட்டே வருவான். அது நல்லா புரியும். என்னுடைய அனுபூதி சொல்கிறேன். இது எந்த ஆடியோலையும் ஒன்றும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா ஆடியோலையும் ஒரு விஷயம் இருக்கும். சில ஆடியோவில் நிறைய வந்து கொட்டும், சில ஆடியோவில் ஸ்லோவாக இருக்கும். இந்த ஆடியோவில் ஒன்றும் விசாரம் இல்லை. ஆனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால், ஒரு மந்திரத்தினுடைய வலிமை தெரியுது. ஏன்னா ஒரு மந்திரத்தில் எத்தனை தேவதைகள் இந்த மந்திரத்தை சொன்னால் அந்த கடவுள் திரும்பி பார்ப்பாருன்னு சொன்னிச்சு ஆரம்பத்தில். இந்த மந்திரங்கிறது என்ன, உங்களுடைய சவுண்டு ஏதோ ஒரு சவுண்டை வெளிப்படுத்துகிறீங்க. அந்த சவுண்டுக்குள்ளே இன்டென்ஷன் இருக்குல்ல, அது பேர் தந்திரம். இப்போ வா போ உக்காரு, ஏதோ ஒரு வெப் இருக்குது, ஒரு தேவை இருக்குது, ஒரு நீட்ஸ் இருக்குது, அதை தான் நீங்கள் சுவாமிகிட்ட கேட்குறீங்க. எனக்கு நீர் கொடு, சாப்பாடு கொடு, ட்ரெஸ் கொடு, ஐஸ்வர்யம் கொடு, படிப்பு கொடு, ஏதோ ஒன்று கேட்குறீங்கல்ல. அது எது மூலியமாக கேட்குறீங்க, உங்கள் எண்ணங்களை சவுண்டாக மாற்றுறீங்க. மாற்றி இந்த பரம்பொருளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறீங்க. அது என்ன பண்ணுது, அதை உள்வாங்குது, அதை செயல்படுத்துது. சரியாக இருந்ததுன்னா செயல்படுத்துது. அது மாதிரி ஒரு மந்திரம் எப்படி உருவானுச்சு, அதில் எத்தனை தேவதைகள் இருக்காங்க, என்ன சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணுது, அதனால் என்ன பலன் கொடுக்குதுன்னு அது தனித்தனியாக பிரித்து காமிச்சிருக்காங்க. அதனால் இது பலன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாலேஜுக்காக இதை தெரிஞ்சுங்க. விசாரம் இல்லாட்டினாலும் நீங்கள் இதை செயல்படுத்த போகிறது இல்லைன்னு இருந்தாலும், பட் ஒரு உபநிஷத்தை அந்த ரிஷிகள் உக்காந்து எழுதியிருக்காங்கன்னா, அதை ஒரு குரு உக்காந்து சொல்லித்தராங்கன்னா, சிரவணம் பண்ணுறதை வந்து அலட்சியம் காட்டக்கூடாது. சொல்கிறேன் ஜென்ரலாக, வெளியிலேருந்து கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் எந்த ஆடியோவையும் இந்த பைரவன் சொன்னேனே, ஒரு சிவமந்திரம் சொன்னேனே, உத்தியம் பைரவா அப்படின்னா, ஒரு முமுட்சு எப்படி இருக்கணும், பைரவர் மாதிரி இருக்கணுமா. அவன் அந்த ஞான அர்ஜனத்தில் அவன் விஸ்வரூபம் எடுக்கணுமா. ஞான அர்ஜனத்தில் கை கட்டி வாய்ப்பொத்தி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி எத்தனை விஷயம் இருக்கோ இந்த ஞானத்தை பெறுவதற்கு, அத்தனை முயற்சியும் அவன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கணுமா. ஞானத்தை பெறுவதற்கான ப்ரிப்பரேஷன். புரியுதா, உத்தியமம் பைரவா அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ரெண்டு கருத்தை சொல்லி விசாரம் இல்லைன்னு நினைக்காம ஜஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க. எங்கேயோ எப்பயாவது அது எனக்கு கூட ஆரம்ப காலத்தில் பூஜையில் இருக்கிற மந்திரத்துக்கு ஒரு மந்திரத்துக்கும் அர்த்தம் தெரியாது. இப்போ எல்லா மந்திரத்துக்கும் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே எல்லாத்தையும் சுவாமி அறிமுகப்படுத்திட்டு. புரியுதா? சரி, இப்போது இந்த நிலை தான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் உள்வாங்குறீங்கல்ல, அது பலன் கொடுக்கல, நீ சிரவணம் பண்ணுன்னு சொல்கிறோம் பாருங்க. இந்த நிலை தான் உங்களை வந்து விழிப்பு நிலைக்கு கொண்டு போகும். விழிப்பு நிலைன்னா கான்ஷியஸில் இருக்கிறது, சத்தில் இருக்கிறது. என்ன அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறீங்க, சமுதாயத்தை பார்க்குறீங்க, உலகத்தை பார்க்குறீங்க, அந்த பொருளெல்லாம் நம்புறீங்க, இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. அப்படி தானே? ஏன் உண்மையாக இருந்தால் நீங்கள் 10 வயசில் உங்கள் கூட இருந்தவங்களாம் எங்கே போனாங்க? உங்கள் பொருட்கள் எங்கே போச்சு? உங்கள் ட்ரெஸ்ஸு, உங்களுடைய மனநிலை எல்லாம் எங்கே போச்சு? அப்புறம் 20 வருஷத்தில் இருந்தவங்களாம் எங்கே போனாங்க? எல்லாம் சூழல் மாறுதா? 30 வருஷம் 40 வருஷம் மாறிக்கிட்டே இருக்கா? அப்படி பொய் பின்னாடியே நம்ம போகிறோம். அங்கே பொய் பின்னாடி போய் ஒன்றுத்தையும் நம்ம அச்சீவ் பண்ண போகிறதில்ல, அதுக்காக பெரிய எஃபர்ட்லாம் எடுக்க தேவையில்லைன்னு அகத்தில் திரும்பி நீங்கள் சப்போஸ் தூங்குறீங்கன்னு வச்சுங்க, கனவில் என்ன பண்ணுறீங்க? ஏதோ ஒரு கனவு காண்றீங்க, ஏதோ ஒரு காட்சி, ஒரு கோயிலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு பீச்சை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு மார்க்கெட் பார்க்குறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு இதை பார்க்குறீங்க. அங்கே என்னவா இருக்கீங்க? அங்கே நீங்கள் கனவு காணும்போது நான் கனவு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் அறிஞ்சால் நீங்கள் கனவு பார்க்குறீங்க, நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகிடுறீங்க. அங்கே இப்போ எப்படி பகலில் இந்த நடைமுறை வாழ்க்கை சத்தியம்னு நம்புகிறீங்களோ அது மித்து. கனவு நல்லாவே தெரியும் மித்துன்னு, ஆனால் எப்போ தெரியும்? விழிச்சுக்கிட்டால் தான் தெரியும். இந்த விழிச்சுக்கிற வார்த்தை இருக்குல்ல, அந்த விழிப்பு நிலை தான் கான்சியஸ்னஸ்ஸு, அதுதான் ஆத்மா, அதுதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமானதுக்கு அப்புறம் ஜீவன் முக்த நிலையில் இருக்கக்கூடிய விழிப்பு நிலை. எப்பயுமே தூங்காது, தூங்குகிற அவசியம் இல்லை. அதுக்கு
ஸ்தூல உடம்பில் பசி தாகம், சூக்ஷ்ம உடம்பில் காமக்ரோதாதிகள், காரண உடம்பில் தூக்கம், பயம், குழப்பம், பதட்டம்லாம். இதெல்லாம் கடந்த 4வது நிலை இருக்குல்ல, துரிய நிலை. அந்த துரிய நிலையைத்தான் விழிப்பு நிலைன்னு இவங்க சொல்கிறாங்க. அதாவது பெரிய மகானுபாவுக்கெல்லாம் இடையில வந்து அறிவு கொஞ்சம் உச்சத்துக்கு போனதுக்கப்புறமா கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அறிவு இல்லை. ஏதோ ஒன்று உளறி கொட்டுறாங்க, அப்புறம் இல்லாமல் போய்டுறாங்க. அது விஷயம். கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீ இல்லையா? சத்து இல்லைன்னு சொன்னால் சொல்கிறது யார்? சத்து இல்லைன்னு யார் சொல்கிறா? அங்கே ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது யார்? சொல்கிற ஒரு பொருள் இருக்குது. கடவுள் ஒருத்தர் தான், ஒன்று தான் உலகத்தை ஆளுதுன்னு தெரியுது. அந்த ஒன்று கடவுள்னு சொன்னால் கௌரவம் குறைஞ்சிடுதுன்னு சொல்லுது. புரியுதா? சில அதிபுத்திசாலிகள் நம்ம இந்த நாட்டில் பிறந்தவங்க தான். இந்த நிறைய மதங்கள் இந்த நாட்டில் தான் பிறந்திருக்கு அதிகமாக. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த விழிப்பு நிலை சொன்னல, விழிப்பு நிலையில் நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கும்போதும் மித்தை வந்து சத்தா நம்புறீங்க. கனவுலையும் இன்வால்வ் ஆகி நம்ம கனவு காண்றோம். இது வந்து நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு கற்பனையில் நடந்துக்கிட்டு இருக்கு, எப்போயோ பார்த்துருக்கோம், எங்கேயோ பார்த்துருக்கோம், இல்லை ஏதாவது இப்படி நடந்தால் நல்லா இருக்கணும் ஒரு இமேஜின் பண்ணுறோம், இல்லை ஒரு விருப்பம் இருக்குது. ஏதாவது ஒன்று நிறைவேறாத விஷயங்களை அந்த கனவு என்ன பண்ணுது? உங்கள் மனம்தான் அது என்ன பண்ணுது? கட்டமைக்குது. வாழ்க்கையை கட்டமைக்கிற மாதிரி கனவில் எண்ணங்களால் நீங்கள் ஒரு பெரிய இதுவாகிட்டீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகிட்டீங்க, எப்படியெல்லாம் அது காமிக்குது அப்படின்னு இருந்தால் அதுக்குள்ளேயும் நம்ம இன்வால்வ் ஆகி என்ன பண்ணுறோம்? விழிச்சதுக்கப்புறம் எல்லாம் கனவை, எல்லாமே வேஸ்ட்டாக போச்சே, நான் வந்து நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்ட மாதிரி ஒரு கனவு கண்டேன், அது போயிடுச்சா? பாஸ் பண்ணுறவன் கனவு கண்டுட்டு இருக்க மாட்டான், நல்லா புரிஞ்சுங்க. பாஸ் பண்ணுறவன் பாஸ் பண்ணுவான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது இந்த விழிப்பு நிலை, கனவு நிலை, புரியுதா? அடுத்தது ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியறதில்ல, அதுவும் ஒரு விதமான என்னது? மறதி தான். அப்போ விழிப்புலையும் மறதி, கனவுலையும் மறதி, ஆழ்ந்த தூக்கத்துலேயும் மறதி. ஆனால் இந்த விழிப்பு நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, அத்வைத நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, ஜீவன் முக்த நிலைக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் நனவில் இருக்கிற மனிதர்கள், பார்க்குறவங்க, போகிறவங்க, பேசுகிறவங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாம் பேசுவீங்க, வருவீங்க. ஆனால் என்ன நினைப்பீங்க? இது டெம்பரரி, கொஞ்ச நாள். அப்புறம் கனவில் நான் கனவு பார்த்துட்டுருக்கேன், கனவில் என்னுடைய மனம் இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணுது, என்னுடைய சித்தத்திலேருந்து பதிவுகளை எடுத்து இதெல்லாம் கட்டமைக்குது, ஒரு ஃப்ளைட்டை காமிக்குது, ஏரோட்ராம் காமிக்குது, பேசஞ்சர்ஸ்லாம் காமிக்குது, ஃப்ளைட்டு வர்றதும் ஏறுறதும் இறங்குறதையும் பார்க்குறது. நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு ஸ்க்ரூட்டினி போகிறீங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கனவு காண்றங்கிறது நீங்கள் கனவுலையே தெரியும். விழிப்பு நிலையில் இருக்கிறது. எப்படி நீங்கள் விழிச்சுக்கிட்டீங்களா? விழிச்சாச்சு, பூரணமாக விழிச்சாச்சா? அதான் இங்கே கேள்வி. 3வது நிலை இருக்குல்ல, ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றுமே தெரியலன்னு சொல்கிறீங்கள, அதுவும் இல்லை. அங்கேயும் நான் நன்றாக ஆழ்ந்து தூங்குகிறேன், நான் இப்போ நடக்கிறேங்கிற விழிப்பு நிலையில் நடக்கிறேங்கிற அறிவும், கனவு காண்கின்றேங்கிற அறிவும், உறக்கத்தில் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் வீட்டில் இந்த பெட்டில் எப்படி தூங்கின்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விழிப்பு நிலை ஒன்று இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட்டை நோக்கி தான் நம்ம போயின்ட்டுருக்கோம். புரியுதா? அந்த பாயிண்ட்டுக்கு தான் எந்த வார்த்தை வேணாலும் உங்களை அழைச்சிட்டு போகும். அந்த வார்த்தையை தான் குரு என்ன பண்ணுறாங்க? சொல்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். விசாரம் இல்லாட்டினாலும் ஒரு விசாரம் ஆகிடுச்சு. ஆச்சா? இப்போது இந்த மந்திரங்கள் 61வது மந்திரத்துலேருந்து பூஜை பண்ணக்கூடிய எந்திரத்தை அது எப்படி அமைக்கிறாங்க? ஒரு ராமராமாய நமகன்னு ஒரு மந்திரம் பார்த்தோமா? அதில் ராமன், மா வந்து அம்பாள், அதாவது சீதா, நமகங்கிறது ஜீவன், ஆயங்கிறது இணைக்கக்கூடிய கன்ஜக்ஷன் அப்படின்னு சொன்னோமா, யோகம்னு சொன்னோமா. இப்போ ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அந்த ராமராமாய நமகங்கிறதுலே சொல்லி முடிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் மற்ற அந்த ராமராமாயண நமகத்துலேருந்து வேறு என்னென்ன மந்திரங்கள்லாம், ஏன்னா இப்போ நம்ம ஸ்ரீராம ஜெயம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, அப்புறம் எத்தனை மந்திரங்கள் இருக்கோ மேஜர் மந்திரங்கள் எல்லாமே உபனிஷத்தில் ஒவ்வொரு உபனிஷத்தில் வடிவமைக்கப்பட்டு இருக்குது. அதை தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, நடைமுறையில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. மகா வாக்கியம் மாதிரி மந்திரங்களை கர்மகாண்டத்தில் எடுத்து பயன்படுத்துகிறாங்க. வேதாந்திகள் மந்திரங்கள் எதையும் ஜபிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஓங்காரம் ஒன்று தான் ஆதியும் சரி அந்தமும் சரி, சத்தியமானது. அது ஒன்று போதும். பொதுவாக அந்த மந்திரம் கர்மகாண்டியாக இருக்கிறவன் வேதாந்தத்துக்கு பக்குவப்படணும், சித்த சுத்தி பெறணும்னா இதெல்லாம் ஜபிக்கலாம். அதுக்குள்ளே மந்திரங்களில் அர்த்தம் இருக்குங்கிறத சொல்லுது. இப்போது தீர்க்கபாஜி ஷடஸ்திரே தூ லிக்கேத் பீஜம் ஹிருதாபிஹி, இந்த ராமராமாயணங்கிற வார்த்தைய நடுவுலையும் ஷடஸ்திர இந்த 2 முக்கோணத்தை சேர்க்க சொன்னிச்சு இல்லையா. ராம சீதா லக்ஷ்மணா ஒரு முக்கோணம், அனுமன் பரதன் சத்ருக்னன் ஒரு முக்கோணம், 2த்தையும் சேர்க்க சொன்னிச்சா. நடுவில் ஹிருதாதிபிஹி, நடுவில் பீஜத்தை ராமராமாயணமகங்கிறதுல ராம் அப்படிங்கிறத எழுதுங்க. கோண பார்சவே, இந்த கோணத்தினுடைய பக்கத்தில் ரமாமாயே, ரமா யார், லக்ஷ்மிக்கு மந்திரம் என்னன்னா ஸ்ரீம். இப்போ பணம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறீங்க, ஒரு முக்கியமான தருணத்தில் இருக்கீங்க, பணம் தேவை அப்படின்னு சொன்னால் ஓம் ஸ்ரீம் ஜபிக்கலாம். செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் சத்தியமான வார்த்தை, அடியான் செஞ்சு பார்த்துருக்கேன். இதெல்லாம் தெரியாமலே சொன்னல, ஐயங்கார் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மந்திரம் சொல்கிறா உனக்கு பணம் வரும் அப்படிம்பாரு. பார்த்தா நான் அதுக்காக பண்ணலை, தொடர்ந்தும் பண்ணலை, தெரிஞ்சுக்கிட்டேன். புரியுதா? இப்போ எனக்கு அதை உணர்றேன். ஸ்ரீம் சொன்னால் ஐஸ்வர்யம் வரும் அப்படி. ஏன்னா இப்போ மந்திரங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம டெய்லி பூஜையில் பண்ணுறோம். அதனால் இந்த ஓம் ஸ்ரீம், இந்த ஸ்ரீம்ங்கிறது ரமாவை குறிக்கிறது, லக்ஷ்மியை குறிக்கிறது. ஹ்ரீம் மாயே, ஹ்ரீம் எப்படி ஓங்காரம் மொத்த மந்திரத்துக்கும் ஹெட்டோ அப்படின்னு ஓங்காரம்னு சொன்னால் அதுக்கு அதே பவர் பெண்ணினத்தில் பெண்பால் மந்திரங்களில் அம்பாள் மந்திரங்களில் முதல் இடத்துல இருக்கிறது ஹ்ரீம். ஓம் ஹ்ரீம், ஹச் சவுண்டு, HREEM, ஹ்ரீம், ஓம் ஹ்ரீம். அது மாயை, ரமா மாயே அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு ஸ்ரீமோ ஹ்ரீமோ வார்த்தை சொன்னால் மந்திரம் மறைஞ்சிருக்கும், பீஜ மந்திரம் சொன்னால் வார்த்தை மறைஞ்சிருக்கும் மந்திரத்தில். தது அக்ரே அனங்கமாலிகேத், அதற்கு முன்னாடி அனங்கமாலிகான்னு சொன்னால் கிளைம், காளியை குறிக்கிறது, கிளைம் எழுதணும். அப்புறம் குரோதம், கோனாகிரே, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுவேன். அது வேதத்தினுடைய ஒரு பாட்டாக இருக்கும், ஒரு வார்த்தையாக இருக்கும், ஒரு தேவதனுடைய பேராக இருக்கும், ஒரு இடத்தினுடைய பேராக இருக்கும், ஒரு புனிதமான பொருளினுடைய பேராக இருக்கும். அந்த பேருக்கெல்லாம் நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அது ஒரு மந்திரத்தை சொல்லும், அந்த மந்திரத்தை அடியேன்னு சொல்லிவிடுவேன். இப்போ குரோதம் அப்படின்னு சொல்லுதா, அது என்ன குறிக்குதுன்னா ஹும். ரமான்னு சொல்லுதா ஸ்ரீம். மாயேன்னு சொல்லுதா ஹ்ரீம். அனங்கமாலிகா அப்படின்னு சொல்லுதா, அனங்கமாலின்னு சொல்லுதா, அது கிளைம். இதை பற்றி மந்திரத்துக்குன்னு நிறைய டிக்ஷனரி இருக்குது. அது பெரிய இது மந்திரம் தந்திரம் யந்திரம் மூணுத்துக்குமே என்னது தனி, அது ஒரு கடல் மாதிரி விஷயங்கள். நிறைய விஷயங்களை மந்திரத்திலே பண்ணிவிடுவாங்க, தந்திரத்தில் பண்ணிவிடுவாங்க, பண்ணுவாங்க. நாம் தான் எந்த எக்யூப்மெண்ட்டும் பயன்படுத்துறதில்ல. ஞானத்தில் எந்த எக்யூப்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா அது சித்த வஸ்து. புதுசாக தேடிட்டு போகிறதுக்கு உனக்கு வாகனம் வேணும், பெட்ரோல் வேணும், ரூட் மேப் வேணும், டிரைவர்லாம் வேணும். யாரை தேடி போறியோ அது நீ தானே, என்ன தேவை? அதனால் சித்த வஸ்து, அதனால் எதுவும் வேண்டாம் நமக்கு. அதனால தான் நிவர்த்திங்கிறத இது பண்ணும். பி நெகட்டிவ் தான்,
பி நெகட்டிவ்னா என்னது? இருக்கிறதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ்க்கு நெகட்டிவாக சேர்த்தா தான் சரியாக வரும். அதனால் பி நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? அதனால் மந்த்ராபிமதோ கிரம் குரோதம் ஹும் கோணாகிரி அந்த கோணத்துக்கு முன்னாடி அந்தரேஷு இடையிலையும் லிக்கிய மந்திரையபி அபிதோ கிரம் கிரம் கிரம்ங்கிறது வாணியை குறிக்கிறது. வீணா வாணி, கலாவாணி, வீணா பாணி. அந்த வாணிக்கு என்ன அர்த்தம்னா ஐம் ஐம். விருத்தத்ரயம் விருத்தத்ரயம் வட்டம் 3 வட்டம் போட்டு ச அஷ்டபத்திரம் அதில் 8 இதழ் கொண்ட சரோஜே சரஜ சரஜ் சரத்தில் தோன்றியது, குலத்தில் தோன்றியது தாமரை, அது சரோஜா. சரோஜா, சைலஜா, வனஜா. புரியுதா? தன்மை தோன்றியது. ச அஷ்டபத்திரம் சரோஜே விலிக்கிஸ்தவரான். இதெல்லாத்தையும் எழுதுங்க. இது என்னது? ஒரு படத்தை போட சொல்கிறது. இந்த ஒரு சட்கோணத்தை போட்டு இதில் கோணத்து நடுவில் எப்படி இருக்கணும், எட்ஜில் எப்படி இருக்கணும், சைடில் எப்படி இருக்கணும்னு அது ஒரு படத்தை போட்டுட்டு வருது. அது நீங்கள் சும்மா இதெல்லாம் கேட்டு வைங்க. ஒரு முடிஞ்சுன்னா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். வந்தால் சரி, வராட்டினா சரி. அடுத்தது பூஜா யந்திரம்ங்கிற ஓம் நமோ நாராயணாய மந்திரம் வந்திருக்குல்ல. இது ஏற்கனவே ஒரு இதில் வந்திருக்கு இல்லையா? ஒரு உபநிஷத்தில் வந்திருக்கு. இங்கேயும் கொஞ்சம் சுருக்கமாக வருது. கேசரே அந்த இதழ் நடுவில் அஷ்ட பத்ரே 8 இதழ் கொண்ட அந்த தாமரையில் வர்காஷ்டகம் அத இந்த ஸ்வரத்தினுடைய அஷ்ட எழுத்து. ஸ்வரம்னா ஆஇக்கு இருக்குல்ல, அது லிக்கேத்தி எழுதணும். தேஷு அதில் மாலா மனோ மந்திர மாலை. ராம மந்திரத்துக்குன்னு இப்போ ராமாயணமகளை எத்தனை வார்த்தை இப்போ நம்ம சேர்க்குறோம்னா எப்படி அக்ஷரமாலான்னு சொல்லுவாங்க. ஸ்வரமாலா, வியஞ்சனமாலா எல்லாத்தையும் சேர்த்தா அக்ஷரம். அக்ஷரம்னா என்னது? ஆஇக்கிலேருந்து அக வரைக்கும் க க க க அப்படின்னு ஆரம்பித்து இக்ஞ வரைக்கும் வரும். அதெல்லாம் அக்ஷரமாலா. அது மாதிரி இந்த ராமராமாயணமகங்கிறதுல பயன்படுத்தக்கூடிய ராமன் சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் எல்லாம் என்னம்மா? அது ராம வர்ணமாலா. புரியுதா? தேஷோ மாலா மனோ வர்ணான் விலிக்கே ஊர்மி. இந்த மாதிரி எழுத்துக்களை எழுதுங்க. சங்கியா வரிசையாக, சங்கியா நம்பரோட எண்ணிக்கையோடு எழுதுங்க. அந்தே பஞ்சாட்சரான் ஏவம் முடிவில் 5 எழுத்து மிஞ்சும். புனர் அஷ்டதளம் மீண்டும் ஒரு அஷ்டதளம் 8 இதழ் கொண்ட தாமரை. தேஷு நாராயணாஷ்டாரணம் நாராயணாய நமக அஷ்டாட்சரம். எத்தனை எழுத்து வருது? நாராயணாய நமக. ஓம் நாராயணாய நமக. நமகங்கிறது ஒரே எழுத்து தான். ஹா ஒரே எழுத்து தான், 8 எழுத்து. அதனால் தேஷு நாராயண அஷ்டாரணம் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை எழுதுங்க. லிக்கிய தத் கேசரே ரமாம். அந்த தாமரையில் நடுப்பகுதியில் ரமாம் ஸ்ரீமை எழுதுங்க. ரமா. இதுக்கெல்லாம் புத்தகம் இருக்கும், படம்லாம் இருக்கும், எங்கேயாவது புக்கில் இருக்கும். அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் கேட்டு வச்சுங்க. தது பகிர்தா. பிறகு வெளியில் பகிர்தாவது சதலம் விலிக்கிதம். அந்த 12 இதழ் தாமரையில் துவாதசாட்சரம் 12 இதழ் கொண்ட தாமரையில் இந்த எழுத்துக்கள் எல்லாம் எழுதுங்க. அதோ நமோ பகவதே வாசுதேவாய. இந்த மந்திரம் இருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அதுதான் அத
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இத்யயம் என்று எழுதுங்கள். அடுத்த தாமரையில் ஆதி க்ஷாந்தன் கேசரேஷு, அந்த 12 இதழ் தாமரையில் விருத்தாக்காரின் வட்ட வடிவத்தில் சம்லிக்கேத் நன்றாக வரைக, கோடிடுக. அதில் தான் ஸ்வர எழுத்துக்கள் 13 எழுத்து, அப்புறம் இது ஒரு 35 எழுத்து வரும். அந்த எழுத்து வியஞ்சனம்னு பேர். அதெல்லாம் எழுதுங்க. தது பகிஹி, புறத்தே ஷோடசதளம் 16 இதழ் கொண்ட லிக்கிய த கேசரே ஹ்ரியம், 16 இதழ் கொண்ட தாமரை வரைங்க. அதில் ஹ்ரியம் அப்படின்னு நடுவில் எழுதுங்க. வர்மாஸ்திர நதி, வர்மாஸ்திர நதி ரொம்ப சூக்ஷ்மமான வர்மாஸ்திர நதி. நமகங்கிற வார்த்தை சம்யுக்தம் சேர்க்கணும். தலேஷு துவாதசாட்சரம், இந்த 12 தல்லையும் நமக சேர்க்கணும். தத் சந்தி ஸ்வர ஜாதீனாம், அது சந்திக்கக்கூடிய இடத்துல ஸ்வர எழுத்துக்களை மந்திரங்களாக எழுதணும். மந்த்ரான் மந்திரி, மந்த்ரான் மந்திரி சமலிகேத் எழுதணும். மேலும் அது என்னன்னா, இந்த தத் சந்தி சந்தி விரஜாதினாம், அதில் என்ன அர்த்தம் வரும்னா, ஓம் ஹ்ரீம் பரத அக்ரத ராம க்ளீம் ஸ்வாஹா. ஓம் ஹ்ரீம் பரதாகிரத ராம க்ளீம் ஸ்வாஹா அப்படின்னு அர்த்தம். இதை எழுதணும். இதெல்லாம் இந்த வார்த்தையை அந்த இதில் எழுதணும், அந்த மலரை சுற்றி. அப்புறம் அனுமனையும் திருஷ்டிங்கிற ஒரு பர்சனையும் குறிக்கிறதுக்காக ஹ்ரம் ஸ்ரம் ப்ரம் व्रम ரம் அம் ஜம் ச லிக்கேத். இந்த எழுத்துக்களெல்லாம் எழுதுங்க. சம்யக்தோ பகிஹி, புறத்தே நன்றாக எழுதுங்க. துவாத்ரிஷம் சாரம், துவாத்ரிஷரம் அதாவது 32 எழுத்து கொண்ட மகாபத்மம், பெரிய தாமரை. இதுதான் இது வரைக்கும் 32. அம்பாள் புருவமத்திக்கு மேலே சொன்னோம் இல்லையா, அம்பாள் இருக்கக்கூடிய தாமரை மணி தீபத்தில் நெத்தி சுட்டி வைக்கிறாங்களே, அங்கே அம்பாளுடைய பீடம் இருக்குதுன்னு சொன்ன சக்தி பீடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய தாமரையினுடைய இதழ்கள் 23. ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு மேலே இது போகுது. மகாபத்மம், பெரிய பத்மமா. நாத பிந்து சமாயுக்தம், நாதம் பிந்து ஓங்காரத்தோட எழுதப்பட்டிருக்கிறது, எழுத வேண்டும். விழிக்கேன் எழுதி, இப்படி எழுதப்பட்ட மந்திரராஜ அஸ்தேஷு. மந்திரராஜ யார்? அனுஷ்டுப் சந்தக, நரசிம்மருடைய மந்திரம் இருக்கே, நரசிம்மருடைய மந்திரம் பூர்வதாப, நரசிம்ம பூர்வதாபினி புண்ணியத்தில் இருக்குல்ல, அதுதான் மந்திரராஜா, நரசிம்மரை பற்றிய மந்திரம். மந்திரராஜானஸ்தேஷு பத்ரேஷு, அந்த மந்திரத்தை அந்த இதழ்களில் பத்திரங்களில் யத்னத்தக எழுதுவதற்கு முயற்சி செய்க. தியாயேத், என்னத்தை தியானிக்கணும்னா அஷ்டவசு. அப்படி எழுதும்போது அஷ்டவசு ஏகாதச ருத்ரம், 11 ருத்ரன் அம்ச தத்திர, இதை நினைவுபடுத்தணும், தியானிக்கணும். அவங்கள 32 இதழ் கொண்ட தாமரையில் எழுதும்போது இவங்களை தியானிக்கணும். அப்புறம் துவாதச தசேனாம்ச தாத்தாரம், 12 ஆதித்தேயர்கள். தாத்தாரம் வசட்காரம், வசட்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா, கும்பட் வசட் பட் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த அதில் வசட் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, எல்லா மந்திரத்தையும் அதுதான் தாங்கி நிற்குதான் அந்த தேவதை. சத் ஆதாரம் வசட்காரம் தத் பகிஹி, அது வெளியில் வசட்காரம் எழுதணும். பூகிருகம், பூகிருகம்னா இந்த மந்திரத்தை இப்போ தரையில் வரைகிறீங்கன்னு வச்சுங்க. இப்போ பிரம்மோற்சவத்துலலாம் தரையில் தான் மந்திரம் இது போடுவாங்க, ஒரு யந்திரம் போடுவாங்க, பார்த்துட்டீங்களா, கோலமாவில் போடுவாங்க.
அது மாதிரி பூகிரகம் மந்திரத்தை தரையில் போடுறாங்க, தரைப்பகுதி. அதில் வந்து வஜ்ர சூலாட்சியம், வஜ்ராயுதம் சூலாயுதம், அந்த கார்னரில் இந்த காரில் ஒரு இப்படி போட்டு சூளை மாதிரி போட்டிருப்பாங்க, வஜ்ராயுதம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னது? ரேகா திரயம் சமன்வித்தம். இது எதை குறிக்குதுன்னா திரேசம் சமன்வித்தம். சமன்வித்தம்னா 3 சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை குறிக்கிற ரேகா. அது 3 ரேகா போடணும். துவாரபேதம் ச ராஷ்யாதிபூஷிதம். அதுக்கு வாசல் கேட்டு கதவு மாதிரி ஒரு வாசல் போட்டு ராஷ்யாதி 12 ராசிகளை அலங்கரிக்கணும். பாணி சம்யுத்தம் 8 திசைகள். அனந்தோ வாசுகி தக்ஷக கார்கோடக, இந்த நாகங்களையெல்லாம் அது பார்த்துருப்பீங்க, இதில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, யந்திரங்களில் இருக்கும். இந்த பூஜையில் பிரம்மோற்சவத்தில் நடக்கும், நம்ம பார்த்துருக்கலாம். தரையில் போடுவாங்க. பாம்பு படம் வரைங்க. இது இருக்குல்ல, அது என்னது? கொடிமரம், துவஜசம்பா, இது மாதிரி பெரிய பூஜைகள் பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ கார்கோடக வாசுகி தக்ஷ இதெல்லாம் பாம்பு. மகாபத்மச்ச சங்கு குலிகா இதெல்லாம் வாத்தியங்கள். 8 விதமான வாத்தியங்களை பிரகீததக வரையணும், மென்ஷன் பண்ணணும். மண்டலம் சுற்றி ஏஷம் மண்டல மாலிக்ய தஸ்ய திக்ஷு விதிக்ஷு. திக்ஷு திசைகளும் விதிக்ஷு குறுக்கு திசைகளும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னா அப்புறம் நார்த் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற மாதிரி குறுக்கு திசைகளும் திசைகளிலையும் நரசிம்ம பீஜத்தை எழுதணும். அப்புறம் மாலிக்ய தஸ்ய திக்ஷு விதிக்ஷு ச நரசிம்மனுடைய மந்திரங்களை எழுதணும். அதாவது அவருடைய மந்திரம் க்ஷம், நரசிம்மரை குறிக்கிறது க்ஷம், இக்ஷான்னு சொல்கிறாங்க க்ஷம். வராகர் இருக்கார்ல, வராக மந்திரம் கோணங்களிலையும் லிக்கேன் மந்திரத்வயம் ததா, மந்திரத்தை 2 முறை எழுதணும். கூட்டோ ரேஃப அனுகிரக இந்து நாத சக்தி இதெல்லாம் பகுதிகள். இதெல்லாம் அந்த பகுதியினுடைய தேவதைகளுடைய பேர். அதில் என்னென்ன வருது? அர்த்தமும் வருது, வார்த்தையும் வருது, பேரும் வருது, தேவதாவும் வருது. சக்தி ஆதி யுதக இதெல்லாம் அதில் சேர்ந்துருக்கு. யோ நரசிம்ம க்ஷம், இப்படி நரசிம்ம மந்திரம் க்ஷம் சமாக்கியத்தோ போல கிரகமாரணம், வீட்டில் கிரகதோஷங்கள் எதாவது இருந்தால், அப்புறம் வந்து சத்ருநாசம் இதெல்லாம் ஏற்படும். யாராவது ஏதாவது தீங்கு பண்ணி இதெல்லாம் போயிடும். அந்தியாதீஷ இதான் வராக மந்திரம். நரசிம்மனுக்கு ஷவுக்கு ஷவ் சொன்னமா, வாராகத்துக்கு ஹும் வியத் ஆகாயம், பிந்து நாதோ பீஜம் சௌகரம் இதெல்லாம் எழுதப்படணும். ஹுகாரம் சாத்திர ராமஸ்ய மாலாமந்திரோ ஊதனேரிதக, ஹுகாரத்தை வர்ணமந்திரமாலாவினுடைய ஊதனேரிதக, ஹுகாரத்தை ராமமாலாவில் பிரதானமாக சொல்லலாம். தாரோ ஓங்காரம், நாத்தினா நமக நத்தின்னு சொல்லுவாங்க, நாத்தி ச நித்ரையா பா சப்தம். தாரோ ஓங்காரம், நாத்தி நமகங்கிற அர்த்தம், நித்ரையாக பாங்கிற அர்த்தம் வார்த்தை. ஸ்மிருதி க, மேத வா, காமிகா த,
ருத்ரன் எல்லாம் தேவர்கள் பேர். ருத்ரேன ஏ சன்யுதா வகினினா மேதாம் வகினி ர மேதாம் க ரவிபூஷிதா உ தீர்கா ந குரூரயுதா குரூரயுதா ஹலாதி த யதோ தீர்க சமாயுதா ந இதெல்லாம் அதில் சேர்க்கணும். இது என்னன்னா ஒரு மந்திரம் வரப்போகுது. இப்போ இந்த வார்த்தையை தனித்தனியாக சொல்லிட்டே இருந்துச்சுல, ஒவ்வொரு எழுத்தா ஒரு பேர் சொல்லி ஒரு எழுத்தை சொல்லுது. எழுத்தை சொல்லிட்டு என்ன இது எதில் கொண்டு வந்து விடுதுன்னா, ஓம் நமோ பகவதே ரகுநந்தனாய அப்படிங்கிறத சேர்க்குது. எல்லா தேவதைகளும் சேர்த்து எல்லா சவுண்டையும் உருவாக்கி இந்த மந்திரத்தை கொடுக்குது. இந்த மந்திரம் எந்த பலனை கொடுக்கும் அதை பற்றி சொல்லுவாங்க. புரியுதா? ஓம் நமோ பகவதே ரகுநந்தாயங்கிறது தான் இப்படி பிரித்து இத்தனை வார்த்தைகளாக இத்தனை பகுதிகளாக பிரித்து சொல்லுது. நமக்கு என்ன முக்கியம்னா இந்த மந்திரங்கள் முக்கியம். சும்மா காதில் கேட்டு வைங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடி ரிஷிகள் எழுதி வச்சுருக்காங்க. நம்ம படிக்கிறது சில பேருக்கு அது தேவையில்லாமல் தோணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அவங்க உட்காந்து எழுதியிருக்காங்க மந்திரங்களை 1000 வருஷம் தரிசனம் பண்ணி. நம்ம காது கொடுத்து கேட்குறதுக்கு என்ன? அதனால் தப்பு இல்லை. எவ்வளோதோ அர்த்தமில்லாத பாடல்களையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம், கேட்டுருக்கோம். அதுக்கு இந்த மந்திரம் கேட்குறது கொஞ்சம் சகிப்புத்தன்மை வேணும். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சகிப்புத்தன்மையோடு இருக்கிறவங்க ஜெயிக்க முடியும். எந்த அளவுக்குன்னா அது எந்த அளவுக்கு நீங்கள் சகிப்புத்தன்மையை பெறுவீங்களோ அந்த அளவுக்கு மேலே ஏறுவது உறுதி. பொறுத்தார் ஒரு பழமொழி இருக்குது நம்மள்கிட்ட தமிழில், பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால தான் பார்த்தன்னு சொன்னார். அப்புறம் முடிக்க போகிறோம். க்ஷுதா குரோதின்ய இறுதியில், எந்திரத்தில் இறுதியில் க்ஷுதா குரோதின்ய ஆ மோகா க்ஷ விஸ்வம் விஸ்வம் ஓ அப்யத மத்யா க யுக்தா தீர்க ந ஜுவாலினி வ ச சசூக்ஷ்மா இ. இதெல்லாம் ஒரு தேவதைகளுடைய பேர், ஒரு இடத்தினுடைய பேர், ஒரு பவித்திரமான பொருளினுடைய பேர். நீங்கள் அந்த மந்திர டிக்ஷனரிக்குள்ளே போய் அந்த மந்திரம் அது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கெல்லாம் நீங்கள் அர்த்தம் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் அது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் சுசூக்ஷ்மா இ மிருத்யு ரூபிணி ஷ சப்ரதிஷ்டா அ ஷ ஹலாதினி தா த்வக் ய க்ஷவேல ம பிரீத்தி து ச சாமரா உ ஜோதிஷ் ரா தீக்ஷணாக்னி ப அண்ட் ரா சன்யுக்தா. இதெல்லாம் சேர்த்து ஸ்வேதா சம் அனுஸ்வாரம் ச சம் அனுஸ்வாரம் சம்யுக்தா. என்ன இதுக்கு மந்திரம் வருதுன்னா ரக்ஷோக்ன விஷதாய ரக்ஷோக்ன விஷதாய அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராட்சசர்களை வதம் செய்பவரே அர்த்தம். 79வது மந்திரம் வந்துட்டோம். இது இன்னும் ஒரு 15 மந்திரம் தான் இருக்குது. அதோட நாளையோடு அது முடிஞ்சிடும். பூர்வத்தாப்பு நம்ம மற்றவங்க மாதிரி விடாமல் அதை அப்படியே கண்டினியூவாக ராம உத்தரத்தா அதில் யாஞவல்யக்கர்லாம் வராங்க, நிறைய ரிஷிகள்லாம் வராங்க, கான்வர்சேஷன் இருக்குது. அதனால் அதில் ஞானம் வேதாந்தம் பேசப்படணும்னு நம்புகிறேன். உங்களை மாதிரி தான் நானும், புரியுதில்ல? உங்களுக்கு முன்னாடி நாளைக்கு மந்திரம் இனிமேல் தான் எழுத போகிறேன். யாரோ மண்டபத்தில் எழுதி கொடுத்து அதை கொண்டு வந்தால் உன்கிட்ட பரிசு வாங்க போகிறேன் அப்படின்னு நம்ம தர்மி சொல்கிற மாதிரி திருவிளையாடல்ல உங்களோட தான் நானும் பயணிக்கிறேன். மந்திரங்கள் அப்பப்போ எழுதி
அப்பப்போ உங்களுக்கு பாஷ்யம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். எதிர்காலத்தில் விசாரம் பண்ணக்கூடிய தருணம் வரும் இல்லையா, மனனம், அப்போ இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம், அர்த்தத்தோடு பார்க்கலாம், தேவையானதை பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ பார்வை எப்படி இருக்குது? அகண்ட பார்வை. வேல் எப்படி இருக்கும்? ஏன் வேல் வந்து அகண்டம் ஆழ்ந்தும் ஷார்ப்புமாக 3 தத்துவத்தில் இருக்குது? ஏன்? ஞானம் அப்படி தான் இருக்கணும். படிக்கிறவங்க முதல்ல கிளாஸில் அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்களே ப்ரொஃபஸர்ஸாக டீச்சர்ஸ், அப்போ ஃபுல்லாக ஒத்து கவனிக்கணும், காதை ஃபுல்லாக திறக்கணும், வாயை முடிக்கணும், பேசவே கூடாது, ஃபுல்லாக காது கொடுத்து. அதெல்லாம் இப்போ சொல்லித்தரோம், அப்போ சொல்லித்தரல யாரும். என்ன சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, ஒன்றுமே புரியாது. ஆனால் படிக்கும்போது, எக்ஸாமினேஷன் படிக்கும்போது அந்த டீச்சர் சொன்ன ஜோக்கு, அவங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாம் எனக்கு படிக்கும்போது ஞாபகத்துக்கு வரும். புரியுதா? ஒரு வருஷம் ஃபுல்லாக 4 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு எக்ஸாம் வருதில்ல, அந்த 4 மாதம் சொன்னதை அந்த 6 நாளில் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்ணுவேன். அடியேன் இந்த படத்தோடு வரும். மிஸ்ஸு திட்டினாங்கல்ல, ஜோக் அடித்தாங்க, ஒரு ஸ்டாக் பீஸை தூக்கி மேலே போடுவாங்க, அதில் எழுதி முடிச்சுட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்க, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் பாடத்தை நடத்தி முடிச்சுட்டு. அது எதுக்குன்னா உற்று கவனிக்கணும், முக்கியம். அது வீட்டில் படித்தாலும் படிக்காதனாலும் உற்று கவனிக்கிறது ஒரு அமிர்தம். அது அதுலேயே 75% கேதர் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு கோத்ரூ பண்ணணும். அன்றைக்கே பண்ணுனா அந்த மிஸ்ஸு சொன்னதும் அந்த பாடமும் க்ளீனாக புரியும். 2வது பாயிண்ட், இது விஸ்தாரமானது. மிஸ்ஸு சொல்கிறது ஆழமானது. நீங்கள் வீட்டில் வந்து கோத்ரூ பண்ணுறது அகலமானது. அகலம் அப்புறம் ஷார்ப்பு. எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்கல்ல, நல்லா உள்வாங்குவீங்க. அது பேர் நுட்பமானது. புரியுதா? அதுதான் அங்கே உங்கள் கூட சாரமாக உங்கள் வாழ்க்கையோடு இணைஞ்சு நிற்கும். இப்போ நீங்கள் படிக்கிற ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், புறக்கல்விகள் எல்லாமே என்னது? இன்டியூசஸ் டு டூ கர்மா. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு செய்ய வைக்கும். ஞானம் அப்படி இல்லை. எதுவும் செய்யாத, சைலண்டாக இரு, சாட்சியாரு அப்படின்னு சொல்லும். ஞானத்தினுடைய சிறப்பு. புறக்கல்வியெல்லாம் ஜகத்தில் பிரவர்த்தி பண்ண வைக்கும். அகக்கல்வி அமைதியாக சொல்லும். புரியுதா? இப்போது இந்த 79வது மந்தில் காமிகா தா வர்க்க பஞ்சமூலா நா ஸ்டஸ் தான் தான்தோ லா தாந்த இத்யத வ ச சனந்தோ ஆ தீர்க்கயிதோ வாயு யா சூக்ஷ்மயிதோ விஷக ம. அப்புறம் காமிகாத்த காமகாத்த ருத்ரயுக்தா ஏ அதாம் அத சிராதபா ஜ. அப்புறம் தாப்பினி ப பலாயன்னு அர்த்தம். தீர்க்க ல யுக்தா ஆ பூர பூரன் பூரனலோ ரா அனந்தகோ அனிலக ய. இப்படி நாராயணாத்மக ஆ காலக ம பிராணாபியோ பிராணாபோ ய விகயா வ யுதக. இதெல்லாம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் இந்த 32 இதழ் கொண்ட தாமரையில் நீங்கள் எழுத வேண்டிய எழுத்தை பார்த்திங்கன்னா நிறைய எழுதப்பட்டிருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ சூக்ஷ்மமாக இருக்குது. என்னென்னமோ எழுதியிருக்காங்க. நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணுவோம், படத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன கண்ணா அப்படின்னு எழுதிட்டுருக்காங்களேன்னு தோணுமா தோணாதா? படமெல்லாம் பார்த்தா யந்திரங்கள்லாம் இருக்குது, பஞ்சாங்கத்துலலாம் வரும் சில நேரத்தில். ஷா பீத்த ரதி ஷா ரதி நா லாந்தோ வா யோன்யா ஏ யுக்த சதோ நதி யுக்த சதோ ஓம் நதி நமக. இப்படின்னு இவ்வளவு தேவதைகள், இவ்வளவு வார்த்தைகள், இவ்வளவு எழுத்துக்கள் இந்த மந்திரத்துக்குள்ளே மறைஞ்சு இருக்குது. இது எப்படி அந்த மந்திரத்தை கோர்த்தாங்கங்கிறத அது அக்ஷர மாலையாக எடுத்து காமிக்கிறாங்க. புரியுதா? நீங்கள் 4 வேதத்தையும் இப்போ படிச்சுட்டு வரீங்க.
இந்த ஜென்மாவிலையோ சங்கல்பம் பண்ணியிருக்கீங்க இதெல்லாம் கேட்கணுன்னு, அதை உங்களுக்கு செய்கிறார். 83 மந்திரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நாளைக்கு ஒரு 15 மந்திரத்தோடு இந்த உபநிஷத்தை பூர்த்தி செய்கிறோம். நாளான்னைக்கு உத்தரத்தை அதுக்கு நீ ரெடி பண்ணி வேறு கலரில் பண்ணு. ஒன்றும் டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்கணும். காமிச்சாதான், இல்லைன்னா இவங்க நொந்து போயிடுவாங்க. நம்ம எல்லா மந்திரமும் இதில் முதல் 3 கிளாஸு ஆடியோ நல்லா இருக்குது, விசாரம் இருக்குது, அதில் நிறைய வியூஸ்லாம் எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது. இது ஒன்றும் புரியாது. இது இப்போ நான் சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கலைன்னு சொன்னால், சகிப்புத்தன்மை இல்லைன்னா இந்த மந்திரங்களை இதை கேட்குறதுக்கே உனக்கு பொறுமை இல்லையே, நீ என்னத்தை சாதிக்க போகிற? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இப்படி கிடைச்சிடுது, எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. கேட்டு பாருங்கள், தேடுறவங்களை கேட்டு பாருங்கள். ஒரு மந்திரத்தை வாங்கிறது, ஒரு உபதேசம் வாங்கிறதுக்கு வருஷக்கணக்கில் காத்திருக்கணும். நம்ம இதெல்லாம் பூர்த்தி பண்ணுறோம், அதனால் இதில் நம்ம சிந்திக்கிறதில்ல. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். உருவாய் அருள்வாய் உலதாய் மருவாய் மலராய் மணியாய் மொழியாய் கருவாய் உயிராய் கதியாய்